வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து டே 21 டாபிக் பார்க்க போகிறோம். வெப்பம் மற்றும் வெப்பநிலை, அதாவது ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் வந்து 10th 11th 12th படிக்கிறவங்க இருக்கலாம், இல்லை டிஎன்பிசி டெட்டு சிடெட்டு ப்ரிப்பேர் ஆகிறவங்க இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த டாபிக் வந்து காமன் தான். ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோனா இதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய டாபிக் போட்டிருக்கோம். அந்த டாபிக்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். எந்த டாபிக் தேவையோ அந்த டாபிக்ல உள்ள ஒரு 25 ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எதுவும் டவுட்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வேணுனாலும் கேட்டுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு எது? கெல்வின். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். கெல்வின் தான் எஸ்ஐ அலகு. சரிங்களா? வெப்பநிலையை அளக்க பயன்படும் சர்வதேச தர அலகு பார்த்தீங்கன்னா கெல்வின் தான். கெல்வின் இஸ் த ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2க்கு போகலாம். இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் டேஷ் பாடி டு டேஷ் பாடி. வெப்ப ஆற்றல் டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு பரவும். ஆன்சர் வந்து ஹாட் டு கோல்டு. அப்படிதானே? வெப்பமான பொருள் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு போகும். வெப்பம் எப்போதும் அதிக வெப்பநிலை பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை பொருள்களுக்கு பரவும். ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ஹை டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் டு எ லோ டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட். கிளியரா? ஓகே. இப்போ தேர்ட் கொஸ்டின். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து இதில் வந்து டெம்பரேச்சர். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல் வந்து டெம்பரேச்சர், வெப்பநிலை. வெப்பநிலை என்பது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளில் சராசரி இயக்க ஆற்றலுடைய அளவீடாகும். டெம்பரேச்சர் இஸ் எ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். கொஸ்டின் நம்பர் 4. விச் டிவைஸ் இஸ் யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர்? வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி எது? தெர்மாமீட்டர், வெப்பநிலை மானி. தமிழில் அதுக்கு பேர் வெப்பநிலை மானி. வெப்பநிலையை துல்லியமாக அளவிட வெப்பநிலை மானி பயன்படுத்தப்படுகிறது. தெர்மோமீட்டர் இஸ் an instrument specifically designed to measure temperature. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. The freezing point of pure water in Celsius scale is. செல்சியஸ் அளவில் தூய நீருடைய உறைநிலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளுக்கு வந்து செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் இருக்குன்னு தெரியும். அதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படிதானே? மெல்டிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட்லாம் இருக்குது. இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்குறாங்க, பியூர் வாட்டரோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. செல்சியஸ் ஸ்கேல் அப்படிங்கும்போது 0 டிகிரி செல்சியஸ். சாதாரண அழுத்தத்தில் தூய நீர் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைந்துடும். அதுதான் அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட். அட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் பியூர் வாட்டர் ஃப்ரீசஸ் அண்ட் பிகம்ஸ் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். இது கிளியர் ஆயிட்டா? கொஸ்டின் நம்பர் 6. வாட் இஸ் த நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இன் செல்சியஸ்? மனித உடலின் சாதாரண வெப்பநிலை செல்சியஸ் அளவில் எவ்வளவு? செல்சியஸில் கேட்கறது. ஸோ 37 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஆரோக்கியமான மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இது ஃபாரன்ஹீட்ல கேட்டிருந்தாங்கன்னா அது கீழே எழுதியிருக்கேன். இந்த ஆவரேஜ் நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் எ ஹெல்த்தி ஹியூமன் பாடி இஸ் 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 7. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ல கேட்குறாங்க. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியும், பட் சாலிட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹீட்டுக்கு பேர் என்ன? மெத்தடு பேர். திடப்பொருளில் வெப்பம் பரவும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், வெப்ப கடத்தல். இது போக வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சல், அது ஒவ்வொரு வேற வேற மெத்தட்ல வரும். ஸோ திடப்பொருள் அப்படின்னா கண்டக்ஷன், வெப்ப கடத்தல். திடப்பொருளில் துகள்களுடைய நேரடி தொடர்பு மூலம் தான் வெப்பம் பரவும். அதுதான் வெப்ப கடத்தல் என்று சொல்லுவோம். இன் சாலிட்ஸ் ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? சாலிட்ல பார்ட்டிகல் பக்கத்தில் இருக்கும். ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்ஷன் மெத்தட்ல தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்.
டெம்பரேச்சர் நம்ம வந்து பார்த்தா அது மாதிரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்க்க போகிறோம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னா ஜூல். சரிங்களா, ஜூல் தான். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஜூல் தான். வெப்பம் ஒரு வகை ஆற்றல், ஆற்றல் எனர்ஜினாலே ஜூல் தான். அதன் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட்ஸ் எஸ்ஐ யூனிட் தான் ஜூல். ஓகே. கொஸ்டின் நம்பர் 9. ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் பிரைமரிலி அக்வர்ஸ் பை. நம்ம முன்னாடி சொன்னோம்ல வெப்ப கடத்தல், கண்டக்ஷன் சொன்ன மாதிரி, இப்போ திரவங்கள் மற்றும் வாயுக்களை வெப்பம் முக்கியமாக இதன் மூலம் பரவுகிறனா கன்வெக்ஷன், வெப்ப சலனம் மூலம். திரவ மற்றும் வாயு மூலக்கூறுகளுடைய இயக்கத்தினால் வெப்பம் பரவுவது வெப்பச்சலனம் ஆகும். கன்வெக்ஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் ஹீட்டட் பார்ட்டிகல்ஸ் வித்தின் த ஃப்ளூயிட்ஸ், லிக்யூட்ஸ், கேசஸ். ஓகே, லிக்யூட்ஸ் கேசஸ்லாம் இந்த மாதிரி கன்வெக்ஷன் மூலமா பரவுது, வெப்பச்சலனம் மூலமா பரவுது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 10க்கு போகலாம். ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் பை. சூரியனிடமிருந்து வெப்பம் பூமியை வந்தடையும் நேரம், வந்தடையும் முறை அப்படின்னா அதுதான் ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு பரவுவதற்கு எந்த ஒரு பருப்பொருள் ஊடகமும் தேவையில்லை. அப்படிதானே, ரேடியேஷன் டஸ் நாட் ரிக்வயர் எ மீடியம் டு டிரான்ஸ்ஃபர் ஹீட். அதனால வெப்ப கதிர்வீச்சு சொல்லுவோம், ரேடியேஷன் சொல்லுவோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் இன் கெல்வின் ஸ்கேல் இஸ். கெல்வின் அளவில் தனிச்சுழி வெப்பநிலை என்பது 0 கெல்வின். அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் கெல்வின் ஸ்கேல் வந்து 0 கெல்வின். மூலக்கூறோட இயக்கம் முற்றிலும் நின்றுவிடும் மிக குறைந்த வெப்பநிலை 0 கெல்வின் ஆகும். 0 கெல்வின் இஸ் த லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் வேர் மாலிகுலர் மோஷன் ஸ்டாப்ஸ். சரிங்களா, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வின். அதில் அந்த மூலக்கூறுடைய முற்றிலும் நின்றுவிடும். லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் வேர் மாலிகுலர் மோஷன் ஸ்டாப்ஸ், 0 கெல்வின். கொஸ்டின் நம்பர் 12. வாட் ஹேப்பன்ஸ் டு த மோஸ்ட் சப்ஸ்டன்சஸ் வென் தே ஆர் ஹீட்டட். பெரும்பாலான பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்னா விரிவடையும். வெப்பம் துகளோடைய இயக்கத்தை அதிகரிக்கும், அதனால பொருளை அது விரிவடை செய்யும். ஹீட்டிங் காசஸ் பார்ட்டிகல்ஸ் டு மூவ் ஃபாஸ்டர் அண்ட் டேக் அப் மோர் ஸ்பேஸ் லீடிங் டு எக்ஸ்பான்ஷன். ரைட்டா. கொஸ்டின் நம்பர் 13. இன் விச் ஸ்கேல் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் மார்க்ட் அஸ் 212 டிகிரி. நம்ம ஏற்கனவே அதனால அந்த ஸ்கேல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இப்போ பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீரோட கொதிநிலையை நம்மளுக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ் சொன்னோம். பட் ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாருங்க 212 டிகிரி என குறிப்பிடப்பட்ட அளவீடு எதுங்க. அந்த பின்னாடி உள்ள ஃபாரன்ஹீட் நான் சொன்னேன், அந்த எஃப் இருக்காது. அப்படிதான். அப்போ நம்ம என்ன அளவீடு அப்படின்னா அதுதான் ஃபாரன்ஹீட். சரிங்களா, ஃபாரன்ஹீட் அளவீடு தான் நீரோட கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 212 ஃபாரன்ஹீட். இது கிளியர் ஆயிட்டா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 போம். த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் கேலிப்ரேட்டட் ஃப்ரம். மருத்துவ வெப்பநிலைமானில் குறிக்கப்பட்டுள்ள அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது, 0 to 100லாம் இருக்காது. ஜஸ்ட் 35 to 42 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஏன்னா ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் முன்னாடி தான் பார்த்தா 37 டிகிரி செல்சியஸ் மாதம். ஸோ அந்த ரேஞ்சு முன்னாடியோ பின்னாடியோ கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மனித உடலின் வெப்பநிலையே ஒரு குறுகிய எல்லைக்குள் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறோம், ஒரு குறுகிய எல்லைக்குள் இருப்பதால் மருத்துவ வெப்பநிலை மணி இவ்வளோ தான் இருக்கும். நிறைய பேர் 0 to 100லாம் போடுவாங்க எக்ஸாமில், அது தப்பு. இதுதான் 35 to 42 தான். சின்ஸ் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் ஸ்டேஸ் வித்தின் த ஸ்மால் ரேஞ்ச், கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஹேவ் லிமிடெட் மார்க்கிங்ஸ். இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 15. மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர் பிகாஸ் இட் இஸ் ஏ. வெப்பநிலைமானிகள் பாதரசம் யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அதாவது வெப்பத்தை நன்றாக கடத்தும். பாதரசம் சீராக விரிவடைவதோடு வெப்பத்தை மிக நன்றாக கடத்தும் தன்மையுடையது. மெர்க்குரி எக்ஸ்பாண்ட்ஸ் யூனிஃபார்ம்லி அண்ட் இட் இஸ் a good conductor of heat. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு many கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ் என்பது எத்தனை கெல்வின் சமம்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 273.15 கூட்டினா போதும், அவ்வளோதான். எந்த டிகிரி கேட்குறாங்களோ செல்சியஸ் கேட்குறாங்களோ அது கூட 273. இங்கே 0னா வெறும் 273.15 கெல்வின் வந்துடும். செல்சியஸ் மற்றும் கெல்வின் இடையான தொடர்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த செல்சியஸ் கூட 273.15 கூட்டினா போதும். ஸோ த ரிலேஷன்ஸ் பிட்வீன் செல்சியஸ் அண்ட் கெல்வின் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா இங்கே போட்டிருக்கேன். சரியா. கொஸ்டின் நம்பர் 17 போனோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். பின்வன்று வெப்பத்தை அரிதாக கடத்தும் பொருள் எது? இங்கே காப்பர், அலுமினியம், வுட்டு, அயன், இதை பார்த்தாலே தெரியும் ஓகே வுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது வேற எக்ஸாம்ல இன்னும் கொஞ்சம் ஹார்டா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் போது நீங்க அப்போ கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இதுல வந்து ஈஸியா தெரிஞ்ச வுட். மரம் வந்து வெப்பத்தை எளிதாக தன் வழியாக கடத்தி செல்ல அனுமதிக்காது. வுட் டஸ் நாட் அலோவ் ஹீட் டு பாஸ் த்ரூ இட் ஈஸிலி. அடுத்தது
கொஸ்டின் நம்பர் 18 போலாம். லிக்யூட் டர்னிங் இன்டு வேப்பர் பிலோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் இஸ் கால்டு. அதாவது கொதித்தல்னு ஒன்று இருக்கு, ஆவியாதல் ஒன்று இருக்கு, சரிங்களா? பாயிலிங் ஒன்று இருக்கு, எவாப்ரேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். திரவம் அதன் கொதிநிலைக்கு கீழேயே கொதிநிலையில ஆவியா மாறினது தான், அதுதான் பாயிலிங் பாயிண்ட், கொதித்தல். நம்ம துணியெல்லாம் காயப்படும், துணியெல்லாம் காயப்படும், அது பாயிலிங் பாயிண்ட்டுக்குலாம் அந்த வாட்டர்லாம் போகணும், அந்த தண்ணிலாம் நம்ம இருக்கும்ல, அந்த சரி துணியில் உள்ள தண்ணி அது எவாபரேட் ஆயிடும், பார்த்துருக்கீங்களா? அது கொதிநிலைக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. அதோட பாயிலிங் பாயிண்ட் கீழவே இதாயிரும். திரவம் அதன் கொதிநிலைக்கு கீழேயே ஆவியாக மாறும் நிகழ்வு தான் எவாப்ரேஷன், ஆவியாதல். ஆவியாதல் என்பது திரவத்தின் மேற்பரப்பில் எந்த வெப்பநிலையும் நடக்கும் ஒரு நிகழ்வு, சரிங்களா? அதுக்கு பாயிலிங் பாயிண்ட்லாம் தேவையில்லை. எவாப்ரேஷன் இஸ் a surface phenomena that occurs at any temperature. Question number 19. Bimetallic strips work based on the principle of. இரு உலோக தகடுகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன? தெர்மல் எக்ஸ்பான்ஷன், வெப்ப விரிவு. வெவ்வேறு உலோகங்கள் வெவ்வேறு அளவில் விரிவடைதல் வெப்பப்படுத்தும் போது தகடு வளையும். அதாவது பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்கு, சரிங்களா? அது எந்த இது இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுல இரு உலோக தகடுகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன், வெவ்வேறு உலோகங்கள் வெவ்வேறு அளவில் விரிவடைதல் வெப்பப்படுத்தும் போது தகடு வளையும். அடுத்து டிஃப்ரெண்ட் மெட்டல் எக்ஸ்பெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் when heated cause in the strip to bend. அதான் இதோடைய மெத்தட், சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 20க்கு போலாம். why are gaps left between railway tracks? ரயில் தண்டங்களுக்கு இடையே இடைவெளி விடப்படுவது ஏன் அப்படின்னா ஃபார் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் சம்மர், சரிங்களா? அதாவது வெப்ப விரிவிற்காக. கோடையில் வெப்பத்தால் தண்டவாளம் விரிவடையும், அதனால அது வளைந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ விரிவடையும் போது வளைந்து விடாமல் இருக்க இடைவெளியை கேப்பு விட்டுருப்பாங்க. அயன் ட்ராக்ஸ் எக்ஸ்பேண்ட் இன் சம்மர் டியூ டு ஹீட், ஸோ கேப்ஸ் ப்ரிவென்ட் பெண்டிங். கிளியரா? ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. லேண்ட் பிரீஸ் ப்ளோஸ் டூரிங். நிலக்காற்று, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிலக்காற்று வீசும் நேரம் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல, இரவு நேரத்துல. அது என்ன அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். நிலக்காற்று அப்படின்னா இரவுல நிலம் கடலை விட வேகமாக குளிரடையும், சரிங்களா? குளிர், அதாவது காற்று நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும், அதான் லேண்ட் பிரீஸ்மாங்க. கடல் வந்து நிலம் வந்து கடலை விட வேகமாக குளிரும் இரவுல. அதனால என்ன ஆகும்? காற்று வந்து நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். அட் நைட் லேண்ட் கூல்ஸ் ஃபாஸ்டர் தென் த சி, causing air to move from the land to sea. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. டார்க் கலர்டு கிளாத்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன். கருமை நிற ஆடைகள் எப்போது விரும்பப்படுகின்றன? விண்டர் காலத்தில், குளிர்காலத்தில். ஏன்னா உடம்போட டெம்பரேச்சர் வெளியில விடாமல் தடுக்குது. கருமை நிறங்கள் அதிக வெப்ப கதிர்வீச்சை உட்கருவதால் உடலை வெப்பமாக வைத்திருக்கும். டார்க் கலர்ஸ் அப்சர்வ் மோர் ஹீட் ரேடியேஷன் கீப்பிங் பாடி வார்ம், சரியா? ஸோ ஏற்கனவே உள்ள இருந்த ஹீட்டை வெளியில விடாமல் தடுத்துறது, வெளியில இருந்த ஹீட்டை நிறைய அப்சர்வ் பண்ணுது, அதனால பாடி வார்மாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 23. The temperature at which water boils at normal atmospheric pressure is. சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் நீர் கொதிக்கும் வெப்பநிலை தான் 100 டிகிரி செல்சியஸ். தூய நீருடைய நிலையான கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். The standard boiling point of pure water is 100 டிகிரி செல்சியஸ். Question number 24. The total energy of the molecules in an object is called. ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளுடைய மொத்த ஆற்றல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹீட். ஒரு பொருள்ல நிறைய மூலக்கூறு இருக்கும், மொத்த ஆற்றல் வந்து ஹீட். வெப்பம் என்பது ஒரு பொருளில் உள்ள அனைத்து துகள்களுடைய மொத்த ஆற்றலாகும். ஹீட் இஸ் த டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஆல் பார்ட்டிகல் இன் ஏ சப்ஸ்டன்ஸ். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நிறைய பேருக்கு. டெம்பரேச்சரா ஹீட்டா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். மூலக்கூறு மொத்த ஆற்றல் டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஆல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட் தான், சரிங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 24. லாஸ்ட் கொஸ்டின். அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ். வெப்பநிலையின் தனித்த அளவீடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கெல்வின் ஸ்கேல். கெல்வின் அளவீடு வெப்பநிலையோட தனித்த அளவீடு, சரிங்களா? கெல்வின் அளவீடு தனிச்சொலி வெப்பநிலையில் தொடங்குவதால் இது தனித்த அளவீடு ஆகும். ஏன் கெல்வின் ஸ்கேல் அப்படி சொல்றாங்கன்னா இதெல்லாம் இருக்கு. தனிச்சொலி வெப்பநிலையில அதாவது அப்சல்யூட் ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். The Kelvin scale is called the absolute scale because it starts from absolute zero. இதுதான் இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 25 ஒன் வேர்டு வந்து பார்த்துட்டோம். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, ஆன்லைன் கிளாஸ் வேணுனாலும் கேளுங்க, நம்ம வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்ப்போம்.